காசாவுக்குள்ள அமைதி படைகளை நிறுத்த வேண்டும், ஆயுதங்கள் இல்லாத அமைதி படைகளை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையில் வரக்கூடிய நேரத்தில் ஆல்ரெடி இந்தோனேஷியா மாத்திரம் தங்களுடைய படைகளை தருவதற்கு தயாராகி இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் துருக்கியும் இந்தோனேஷியா, அசர்பைஜான், ஈஜிப்ட் ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை காசாவுக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிற இதே நேரத்தில் படை நடவடிக்கைகளில் ஐரோப்பிய படைகளும் அமெரிக்காவினுடைய படைகளும் ஈடுபடாது என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல துருக்கியினுடைய ராணுவத்தை சேர்ந்த யாரும் காசாவுக்குள் வரக்கூடாது, அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்குது. ஏன்னா காசாவில் பலஸ்டைன் விடுதலை போர்சஸ் இருப்பது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்குண்டான அச்சுறுத்தல் தான் துருக்கியினுடைய படைகள் வருவதும். எனவே துருக்கியினுடைய படைகள் காசாவுக்கு வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அர்துகான் காசாவை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து காசாவை பாதுகாக்கணும்னா அதற்கு நாங்கள் துணை போவோம் என்று மிக தெளிவாகவே தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழலையும் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் அல் ஜசீரா தொட்டு காட்டக்கூடிய இன்னும் ஒரு தகவலின் படியும் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புதிய தலைவராக தௌஃபீக் அபு நயீம் அவர்கள் செயல்பட போகிறார் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்.